بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நல்லடியார்களே, இந்த உலகிலே மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்கிற காரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், ஜின் கூட்டத்தையும் மனித கூட்டத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு காரணங்களுக்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றான். இந்த உலகிலே வாழுகின்ற அனைத்து மனிதர்களுமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இதில் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், சிலர் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்திலே நம்பியிருக்கிறார்கள், படைத்தவன் யார் என்பதை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் தம்மை யார் படைத்தார்கள் என்பதை கூட அறியாமல் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மனிதர்களில் உள்ள வித்தியாசம். இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்களில் நாம் யாரால் படைக்கப்பட்டோம், எதற்காக படைக்கப்பட்டோம் என்கிற காரணம் தெரியாத ஒரு கூட்டத்திற்கு இந்த வசனம், எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்பதனுடைய பொருள் தெரியாமல் இந்த உலகிலே வாழ்வார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம், உறுதியாக இந்த வேதத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உங்களை அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நாம் படைத்திருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றது. அப்படி என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த வசனத்தின்படி நாம் என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய பொருள் என்பது தொழுகை என்கிற ஒரு குறிப்பிட்ட வணக்கத்தை மட்டும் சொல்லுகின்ற ஒரு பொருள் அல்ல. அவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகிலே நடப்பது என்பதனுடைய பொருள். இறைவனை நம்புகிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும், அவன் அனுமதித்ததை செய்ய வேண்டும், அவன் தடை செய்வதை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். இதனுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். இந்த கட்டளையின்படி அல்லாஹுக்கு இந்த உலகிலே நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே மிக முக்கிய முதலிடத்தில் பிடிக்கக்கூடிய ஒரு காரியம் எதுவென்று சொன்னால், அல்லாஹுக்காக நாம் செய்கின்ற தொழுகை என்கிற இபாதத். அந்த வணக்கம் இருக்கிறதே, அதனுடைய தொழுகையினுடைய அம்சங்கள், அதிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய செயல்கள், நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற பொழுது கைகளை உயர்த்தி கட்டுப்பட்டு நிற்பதும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற பொழுது ருக்கு செய்வதும், பிறகு சஜிதா செய்து விழுந்து கிடப்பதும், அந்த நேரத்திலே அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பார்ப்பதும், வேறு எந்த புறக்காரியங்களிலும் ஈடுபடாமல், உலக காரியங்களிலும் ஈடுபடாமல், வேறு எந்த சிந்தனைகளிலும் ஈடுபடாமல், சிந்தனை முழுக்க அந்த தொழுகையிலே நாம் அல்லாஹ்வை நினைப்பதை மட்டும் செய்கின்ற ஒரு வணக்கமாக, வழிபாடாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இயல்பாகவே மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் செல்வாக்கு கொடுத்துருக்காருன்னு வைங்க, காசு பணத்தை கொடுத்துருக்காருன்னு வைங்க, ஏதோ ஒரு வகையில் பதவியோ பணத்திலோ ஏதோ ஒரு வகையில் அவரை சற்று உயர்வாக அல்லாஹ் வைத்திருப்பான் என்று சொன்னால், வசதியான நிலையில் ஒருத்தரை, செல்வாக்கான நிலையில் அல்லாஹ் ஒருத்தரை வச்சிருப்பாருன்னு சொன்னால்,
இயல்பாகவே மனிதராக இருக்கக்கூடியவர்களுக்கு கர்வம், திமிரு, பெருமை எல்லாமே இருக்கும். நடைமுறையில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அவங்களுடைய நடவடிக்கை வெளிப்படையாக ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். சாமானியர்களை ரொம்ப அலட்சியப்படுத்துவதும், தங்களுக்கு என்று நிகராக செல்வாக்கு உள்ளவர்களை சமமாக நடத்துவதும், இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கும். அப்படிப்பட்டவராக இருந்தால் கூட இந்த இபாதத்தை எப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லும் என்றால், நான் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அந்த செயல் தப்பான செயல். கர்வத்தோடு இந்த உலகிலே வாழ்வதும், பெருமை அடிப்பதும், மனிதர்களை சமமாக பாவிக்காமல் ஏற்றத்தாழ்வோடு நடத்துவதும் மிக மோசமான ஒரு செயல். ஒருவேளை அப்படி ஒரு மனிதன் அந்த பலவீனத்திலே விழுந்திருந்தாலும் கூட அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது, அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இபாதத்திலே எப்படி நாம் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற உங்களுடைய தொழுகை அமைந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். இஹ்சான் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் இப்படி தான் விளக்கம் கொடுக்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று. சஹாபாக்கள் கூட கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? தொழுகையில் நிற்கின்ற பொழுது அப்படி பார்க்க முடியாதே, நம் கண்களுக்கு அல்லாஹ் தென்பட மாட்டானே. அப்படிப்பட்ட உணர்வோடு நீங்கள் தொழ வேண்டும். நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் கூட நீங்கள் தொழுகையில் நிற்கின்ற பொழுது உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அந்த இறையச்சத்தோடு அந்த பயத்தோடு நாம் நிற்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது தனக்கு என்று கொடுக்கப்பட்ட செல்வாக்கு, பெருமை எல்லாம் அங்கே அடிபட்டு போய்விடுகிறது. நிற்கின்ற போது அல்லாஹுக்கு முன்னாடி அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னால் அங்கே சரண்டர் ஆயிடுறோம். யா அல்லாஹ், நான் ஒரு அடிமைதான் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய, இறைவனுக்கு கட்டுப்படுவதிலே மிக சிறந்த ஒரு வணக்கமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வணக்கம் என்பது தொழுகை என்கிற இந்த இபாதத். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையிலே நமக்கு ஐங்கால தொழுகையாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வணக்கத்தை பொறுத்தவரையிலே இதையும் ஒரு முஸ்லிமையும் எந்த சூழலிலுமே பிரித்து பார்க்க முடியாது. ஒரு முஸ்லீம் தொழாமல் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஆச்சரியப்பட வேண்டும், எப்படி அவர் முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழாமல் இருக்கிறார். என பிரித்து பார்ப்பதற்கு இடமளிக்காத வகையில் இஸ்லாம் இந்த வணக்கத்தையும் ஒரு முஸ்லிமையும் இணைத்து வைத்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 காரியங்களின் மீது இந்த இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். 5 காரியங்களை சொல்லுகிற பொழுது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராவார்கள், அல்லாஹுடைய அடியார் அவர்கள் என்று நம்புவது முதல் விஷயம். 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஹஜ் என்று இந்த கடமைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு, இறை நம்பிக்கை, நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் ஆகிய 5 காரியங்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் பட்டியலிட்டு சொன்னார்கள். இந்த 5 காரியங்களின் மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தோடு 2 கலந்திருக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த தொழுகையை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிற பொழுது, பிரித்து பார்க்க முடியாது, ஒரு முஸ்லிம் தொழுகையை இழக்க முடியாது, விட முடியாது, அவர் வாழ்நாள் முழுக்க இந்த இபாதத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை இறை தூதரவர்கள் இன்னும் எச்சரிக்கையோடு சொல்லுகிறார்கள். இந்த உலகிலே வாழுகின்ற முஸ்லிம்கள், இந்த உலகிலே வாழுகின்ற காஃபிர்கள் இருவர்களுக்கும் மத்தியிலே போடப்பட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது தொழுகை என்று சொன்னார்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உடன்படிக்கையே தொழுகைதான். எவர்கள் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர் காஃபிராகி விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம முஸ்லீமா இருக்கிறோன்னு. நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேர் தொழாமல் இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உடன்படிக்கை இந்த தொழுகை என்கிற வணக்கம் தான். அதை விட்டவர் காஃபிராகி விட்டார். அப்படி ஒரு எச்சரிக்கையை அல்லாஹுடைய தூதரவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வணக்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை என்பது உங்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக கடவுளை நம்புகிறோம் என்கிற பெயரில் செய்கின்ற சில சமூகம் இருக்கிறார்கள். ஆன்மீக ரீதியாக அவர்கள் சில வணக்கங்களை செய்வார்கள். அதற்கென்று காலங்களோ நேரங்களோ வரையறைகளோ எதுவுமே இருக்காது. தொழுகையை பொறுத்தவரையிலே அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, ஒரு நாளில் 5 கால தொழுகையாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறான். இந்த தொழுகை என்றால் சுபுஹ் என்று சொன்னால் சுபுஹுடைய நேரம் தான்.
லுஹர் என்று சொன்னால் லுஹருடைய நேரம் தான். சிந்தித்துக் கொள்ளுங்கள். யார் இன்று நீங்கள் ஃபஜரை தொழலையோ, யாருக்கு இதற்கு முந்தைய காலங்களில் தொழுகையை சரிவர நிலைநாட்டலையோ, அந்த தொழுகையெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்க. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரம் உங்களை கடந்து விட்டது என்று சொன்னால் அந்த வணக்கம் உங்களை கடந்து விட்டது என்று அர்த்தம். அதை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் இந்த வணக்கத்தை விட்டு விலகி இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், நம்ம சமுதாயத்தில் இந்த தொழுகையினுடைய அவசியம், இதை கட்டாயமாக ஒரு முஸ்லிம் பேண வேண்டும் என்கிற அறிவுரைகள் கிடைக்க பெறாதவர்கள் எவருமே கிடையாது. எல்லா மக்களும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி, இது மிக முக்கியமான ஒரு கடமை, முக்கியமான வணக்கம். அப்படி இருந்தும் கூட நம்முடைய சமுதாயத்திலே தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா, தொழாதவர்கள் அதிகமா என்று நீங்கள் கணக்கெடுத்தால் என்ன கணக்கு ரிசல்ட் கொடுக்கும்? தொழாத மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் மிக 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 குறைவானவர்கள். அந்த தொழுகை நிலைநாட்டுவதிலும் நம் மக்களுக்கு மத்தியில் நிறைய வேறுபாடுகள் உண்டு. வேறுபாடுகள் என்று சொன்னால் ஒரே மாதிரி கிடையாது. எல்லா மக்களையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அவரவர் தம்முடைய இறையச்சத்திற்கு ஏற்ப தன்னுடைய மறுமையினுடைய நன்மைக்காக தொழுகையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பெருநாட்களில் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். பெருநாளில் தொழக்கூடிய அந்த 2 பெருநாள் இருக்கு பாருங்க, அந்த தொழுகைக்கும் அவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அவங்களை பார்க்க முடியும். அந்த 2 நாட்கள் மட்டும்தான் தொழுவார்கள். அவங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அவங்களுக்கும் தொழுகைக்கும் இருக்கக்கூடிய உறவு ஆண்டுக்கு 2 முறை மட்டும்தான். சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், அப்படியா இவர் சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு, அப்படியெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு பொடும்போக்கு, அலட்சியம். என்ன பெருசா தொழுது என்னத்தை செஞ்சிட போறோம்? இவ்வளவுதான் கொடுக்க முடியும், வருஷத்துக்கு 2 தான் எனக்கு கொடுக்க முடியும், இஷ்டம் இருந்தா நீ வாங்கிக்க, இல்லாட்டி விட்டுட்டு போ என்று அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுகிறார்கள். இவ்வளவுதான் எனக்கு பணிய முடியும், இதற்கு மேல் எனக்கு உனக்கு வணக்கம் செலுத்த முடியாது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஜும்மா முஸ்லிம்னு சொல்லுவாங்க. ஜும்மா முஸ்லிம் கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு, நாமும் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு விடாதீர்கள். ஜும்மா முஸ்லிம்னா என்னன்னு அர்த்தம்னா அவங்கள ஜும்மா தொழுகையில மட்டும் பார்க்கலாம். அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில், அவங்க தொழில் செய்யக்கூடிய பகுதியில், அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல எந்த வக்திலும் பார்க்க முடியாது. ஜும்மாவுக்கு மட்டும் வருவார்கள். எப்படி வருவார்கள் என்று சொன்னால், இமாம் 2வது ரக்காத் தொழுதுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயோ அல்லது சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்திலேயோ அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலேயோ பின்னாடி வந்து நிற்பாங்க. வெளியில பள்ளிவாசலுக்கு வெளியில இடம் கிடைச்சா அங்க தொழுவாங்க, உள்ள கிடைச்சா உள்ள தொழுவாங்க. சலாம் கொடுத்த பிறகு பார்த்தா காணாம போயிருவாங்க. அந்த ஜும்மா முஸ்லிம்களை கூட நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சிசிடிவி கேமரால தான் கண்டுபிடிக்கணும். வந்தாரு, தொழுகையில பார்த்தோம், சந்திச்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம், நல்லா இருக்காரு, மெலிஞ்சிருக்காரு, கண்டு எந்த அடையாளமும் பார்க்க முடியாது. வருவாரு போயிடுவாரு, வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, என்ன அப்படியெல்லாம் வந்து முன்னாடிலாம் நின்னெல்லாம் தொழ முடியாது, தொழில் இருக்குல்ல, கடை இருக்குல்ல, சும்மாவா வியாபாரம், விட்டுட்டு வந்தா அடுத்தவன் தட்டிட்டு போயிடுவான், அப்படிலாம் விட முடியாது. இவ்வளவுதான் என்னால செலுத்த முடியும், இவ்வளவு வச்சுக்கிறதா வச்சுக்க, இல்லாட்டி போய்க்க. இது ரொம்ப மோசமான நிலையில் உள்ளவர்கள். தொழுகை விஷயத்திலே ஞாயிற்றுக்கு வெள்ளிக்கிழமையில போகலன்னு சொன்னா நம்மள ஒரு முஸ்லீம் கணக்கில் எடுத்துக்க மாட்டான் என்பதற்காக இப்படி வந்து தலையை காட்டி செல்லக்கூடியவர்கள், இது ஒரு சாரார். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. தௌஹீதுடைய தாக்கம் ஒரு காரணம் என்று சொல்லலாம். இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு மார்க்க கல்வியை போதிப்பது, சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு வாப்பா கூட்டிட்டு வந்து நிற்க வைக்கிறது, இப்படின்னு ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திய பிறகு இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை இல்லை, அதிலிருந்து சமுதாயம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு கேட்டா, தொழுகையாளியாக வைத்திருக்கிறது, ஆனால் பரிபூரண தொழுகையாளியாக வைத்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ரொம்ப பெருசா நம்ம சந்தோஷப்பட முடியாது. அந்த மாதிரி வாரத்தில் தொழக்கூடியவர்களோட நம்ம மேம்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் அங்க என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா, அவங்க வாரத்துக்கு 1 நாள் தொழுகிறாங்க, வருஷத்துக்கு 2 நாள் தொழுகிறாங்க, நம்ம தொழுகிறோம், தினசரி தொழுகிறோம். எப்படி தொழுகிறோம் என்று கேட்டால், ஒரு நாளிலே 5 நேர தொழுகையில 4 நேரம் தொழக்கூடியவர்கள் நம்மள அதிகமாக இருக்கிறோம். நமக்கு எப்படி இருக்கு நிலைமை? நம்மில் அதிகமானவருக்கு, நம்மில் என்று சொன்னால் நம் சமுதாயத்தில் சொல்றேன், நம் சமுதாயத்திலே தொழுகையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள். ஆஹா, இதை விட்டுட்டோன்னு சொன்னா பெரும் ஆபத்து, இது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திடும்
அப்படின்னு உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய நிலைமையில தொழுகை என்று அவரோடு வந்துவிட்டது என்று சொன்னால் அவரிடத்தில் பார்க்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருக்குன்னு கேட்டா, அவர் 4 வக்துக்கு கரெக்டா வந்துருவாரு, ஒரு வக்துக்கு அவர் வரமாட்டார், ஒரு வக்து அவரால் தொழ முடியல. எதுவா இருக்கும்? ஃபஜர் தொழுகை. இந்த சுபுவுடைய தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையில நம் சமுதாய மக்கள் தொழுகையோடு இணைந்தவர்கள் கூட மற்ற காலங்களில் மற்ற நேர தொழுகை தொழக்கூடியவர்கள் கூட இந்த தொழுகையிலே ரொம்ப பெரிய அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வர மாட்டேங்குது, ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. அவர் தன் வாழ்நாளிலே செய்கின்ற பெரிய கஷ்டமான ஒரு காரியம் எதுவென்று சொன்னால், ஒரு நாளில் ஃபஜர்ல அவர் எழுந்துச்சு நின்று தொழுதாருன்னு சொன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறார், பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறார். ஏன்? அவருடைய வாழ்நாளில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இன்னைக்கு எது இருக்குன்னு கேட்டா அந்த ஃபஜர் தொழுகை இருக்கிறது. நிறைய பேர் ஃபஜர் தொழுவாங்க. எத்தனை மணிக்கு தொழுவாங்கன்னா 7:15 7:30க்கு தொழுவாங்க. அவங்களுடைய ஃபஜர் நேரம் என்பது 7:15 7:30. எப்போ கண்ணை திறக்கிறாங்களோ, சூரியன் முகத்தில் அடிக்குதோ அந்த நேரத்தில் எழுந்து தொழுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, உறக்கம் என்பது நம்முடைய கையிலேயா இருக்கு? அவன் தன் கைவசத்தில் வச்சிருக்கிறான், அவன் எப்போ ரிலீஸ் பண்றானோ அப்போதானே முழிக்க முடியும், தொழ முடியும், இப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி தொழுதிருக்காங்க. அல்லாஹுடைய தூதரவர்களும் மனிதர் தாம் என்பதை அல்லாஹ் காட்டுவதற்காகவோ என்னவோ அவர்களை ஒரு பயணத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்க பார்த்துக்கங்க, சுபுக்கு எழுப்புங்க, இப்படி ரசூலுல்லாஹ் நியமனம் செய்யறாங்க. அல்லாஹுடைய தூதருடைய கண்காணிப்பை பாருங்க. ஒரு ஆளை நியமனம் செஞ்சு நீங்க தான் தொழுகையினுடைய பொறுப்பாளி, காலையில் எங்களை நீங்க தான் உசுப்பி விடணும் அப்படின்னு பொறுப்பு போடும் பொழுது பிலால் ரலியல்லாஹும் தூங்கிடுறாங்க. சூரியன் முகத்தில் அடிக்கும் பொழுது எழுந்து நின்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுகையை நிலைநாட்டுறாங்க. இந்த ஹதீஸை நம்ம ஆட்கள் நிறைய பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க. சூரியன் முகத்தில் பட்ட பிறகும் தொழுலாமா? இப்படி ரசூல்லா தொழுதுருக்காங்களா? இந்த ஒரு ஹதீஸ் ரொம்ப வலிமையான ஹதீஸா இருக்கு. இதை எதுவும் பலவீனா அது இதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாதீங்க. இது நமக்கு எப்பவும் வேணும். ஏன்? நாங்கள் அப்படித்தான் இப்போ தொழுதுகிட்டு இருக்கிறோம். காலத்திற்கும் ஃபஜரை, அந்த ஃபஜருடைய நேரத்தில் வைகரை பொழுதிலே அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுது, வாழ்நாளில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் உறங்கிவிட்டு விழித்து தொழுது அந்த தொழுகையை எடுத்துக்கிட்டு காலத்திற்கும் தொழக்கூடியவர்கள் நம்மில் அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எச்சரிக்கையோடு சொல்றாங்க, நம்ம இடத்துல ரொம்ப அலட்சியம் இருந்து கொண்டிருக்கிறது. இறை தூதருடைய எச்சரிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 2 தொழுகை யாருக்கு சிரமமாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் முனாஃபிக் தன்மை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று ஃபஜர் தொழுகை, இன்னொன்று இஷா தொழுகை. 2 தொழுகை குறித்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுவது என்ன? அது முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், முஸ்லிம்களுக்கு அல்ல. நமக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை சிந்திப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் ஃபஜர் தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுகிறாரோ, அப்படி தொழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அந்த நாளில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நம்மில் எத்தனை பேர் அதற்கு ஆசைப்படுறோம்? நான் இன்று என் இறைவனுடைய பாதுகாப்பில் நடமாட வேண்டும் என்று நம்மில் ஆசைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்படி ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நம்மை தூக்கம் மயக்குமா? தூக்கத்திற்கு நாம் அடிமையாகுமா? பாங்க சொல்லுகிற பொழுது இந்த ஒரு தொழுகைக்கான பாங்கில் மட்டும் அஸ்ஸலாத்து ஹைருன் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழைக்கின்ற பொழுது அது நம்முடைய காதுகளிலே விழாமல் அதற்காக எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாம நாம பாட்டு படுத்து தூங்குகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் நீங்கள் அல்லாஹ்வை காண வேண்டுமா? சந்திரனை காட்டி சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, முழு பௌர்ணமி நிலவை காட்டி சொன்னார்கள், இந்த பௌர்ணமி நிலவை நீங்கள் பாருங்கள், இதை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதேனும் தடை இருக்கிறதா? பார்ப்பதற்கு ஏதும் நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? இல்லையே, மிக தெளிவாக நாங்கள் பார்க்கிறோமே. இப்படி நீங்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை காண முடியும். யாருக்கு தெரியுமா? யார் சுபு தொழுகையும் யார் அசர் தொழுகையும் சரியான முறையில் பேணி நடக்கிறார்களோ, இந்த 2 தொழுகை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த 2 தொழுகையும் எவர்கள் சரியான முறையில் பேணி நடக்கிறார்களோ நாளை மறுமை நாளில் இவர்கள் அல்லாஹ்வை இப்படி பார்க்க முடியும் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம ஆசைப்படணுமா இல்லையா? அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் அதற்காக ஆயத்தமாகணும். விடமாட்டேன், ஒரு ஃபஜரை கூட விடமாட்டேன்,
இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நான் இழக்க மாட்டேன். எனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும். அவனுடைய பாதுகாப்பு இன்றி ஒன்றும் நான் செய்ய முடியாது. அது எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் என்ன பெரிய நமக்கு இன்பம் கிடைத்தாலும் சரி அதை தூக்கி போட்டுட்டு சுபுக்காக எழுந்திருக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். யார் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எப்படி தூங்கி அந்த தொழுகை இழந்து கொண்டிருக்கிறார்களோ, இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்களோ, அதற்கு சமநிலையிலே நம்பிக்கை கொண்ட நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை விட மோசமானவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அங்கிருந்து தான் நம்முடைய அந்த நாளினுடைய துவக்கம் என்பது ஃபஜராகத்தான் இருக்கணும். அதில் இருந்து தான் நம்முடைய பணிகள் துவங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு எடுத்து காட்டப்பட்டதாம். அந்த கனவிலே ஒருவருடைய தலை நசுக்கப்பட்டதாம், வேதனை செய்யப்பட்டாராம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகின்ற கனவுகளை மக்களோடு பரிமாறிக்கொள்வார்கள். பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க, உங்களில் யாரேனும் இன்று கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். இவர்கள் கண்ட கனவை மக்களுக்கு பரிமாறுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய தலை நசுக்கப்பட்ட அந்த கனவை சொல்லிவிட்டு அதனுடைய வேதனையை சொல்லிவிட்டு சொன்ன மாத்திரத்திலே சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், யார் இவர், எதற்காக இப்படி வேதனை செய்யப்படுகிறார் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இவர் குர்ஆனை கற்றிருந்தார், கற்றபடி அவர் நடக்கவில்லை, மற்றொன்று தொழாமல் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஐங்கால தொழுகையிலே 4 நேர தொழுகை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்கள், இந்த 4 தான் எனக்கு இப்பொழுது நிறைவேற்ற முடியும், அதற்கு தான் எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு என்று சொல்லி ஒரு தொழுகையை, மிக முக்கிய தொழுகையை, நாளை இறைவனை பௌர்ணமி நிலவை பார்ப்பது போன்று தடையில்லாமல் பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை இழந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தலை நசுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி ஃபஜர் தொழுகையை இழக்க முடியும்? அதற்கான முயற்சிகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மனிதன் என்கிற அடிப்படையிலே பலவீனத்தின் காரணமாக ஒருவர் அதை பழக்கமாயிட்டாருன்னு சொன்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி என்ன? எந்த முயற்சியும் செய்யல. என்னன்னு கேட்டா, பலரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில செல்போன் ஒன்று வந்துருச்சு, இந்த ஒன்று கையில் வச்சுக்கிட்டு 1, 1, 2 அப்படியே காலத்தை கழிப்பது. நான் என்ன வெட்டியாவா பார்த்துட்டு இருக்கிறேன்? நானா உருப்படாத ஒன்னையா பார்த்துட்டு இருக்கிறேன்? எவ்வளோ சமுதாயத்துக்காக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன்னு பாருங்க, எவ்வளோ செய்திகளை பரிமாறி இருக்கிறேன்னு பாருங்க. அதெல்லாம் சரிப்பா, நீ பரிமாறுவதற்கென்று எடுத்துக்கொண்ட நேரம் என்பது அதற்குரிய நேரம் இல்லையே. இரவை அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பகலை உழைப்பதற்காக கொடுத்திருக்கிறான். உன் உடலால் செய்ய வேண்டிய வேலைகளை, நீ செய்கின்ற பணிகளை பகல் நேரத்தில் செய்யி. இரவெல்லாம் வீணடிச்சுட்டு இதில் போய் உட்கார்ந்துக்கிட்டு செல்போனே கெதின்னு கிடந்தா காலையில் சுபு எப்படி உங்களால் தொழ முடியும்? 8:30 மணி 9 மணிக்கு கூட கண்ணு திறக்க முடியல. அது மட்டும் இல்ல, வாழ்நாள் அந்த நாளை அவருக்கு சோம்பேறி நாளாக மாறிவிடுகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, ஃபஜரை காலையில் அடைந்து அந்த நாளினுடைய பணிகளில் ஈடுபடக்கூடியவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார். அனுபவத்தில் நீங்க உணர முடியும், அது உங்களை சோம்பேறியாகத்தான் ஆக்கும். சோம்பேறி ஆக்குது, மறுமையினுடைய நஷ்டத்தை ஏற்படுத்துது. இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு தொழுகை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஜர் தொழுகையும் நடு தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். நான் பேண மாட்டேன் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? எப்படி நாம் மாற்றிக் கொள்வது? சிந்திக்க வேண்டும். இதே நிலையில் நம்முடைய மரணம் வந்தால் என்ன நிலையை அதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு சில சாரா இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, இவங்களுக்கு மேல உள்ள கேட்டகரி. அவங்க ஃபஜர் தொழுவாங்க. எப்படி தொழுவாங்கன்னு கேட்டா, ஃபஜருடைய நேரத்தில் கூட தொழுவார்கள், ஆனால் பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள், வீட்டிலே தொழுது கொள்வார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவதற்கு படுகின்ற கஷ்டங்கள் இருக்கு. எத்தனையோ பள்ளி இருக்கு, இந்த ஊர்களில் பள்ளிவாசலே கிடையாதா? பள்ளிவாசல் இருந்த பொழுதும் கூட நாம் ஒரு பள்ளியை உருவாக்குவதற்கு இப்படி ஒரு இடத்தை பிடித்து நாம் தொழுது கொள்வதற்குண்டான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், ஏகத்துவத்தை சரியான முறையிலே நிலைநாட்டுவதற்கும் அல்லாஹுக்கு செய்கின்ற வணக்கத்தை பரிசுத்தமான முறையிலே வணக்கத்தை செலுத்துவதற்குமாகத்தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அவ்வளவு சிரமப்பட்டு பள்ளிவாசலை உருவாக்கிய பிறகு அந்த பள்ளிவாசல் ஜமாத்து தொழுகைக்காக அலங்கரிக்கப்படவில்லை என்று சொன்னால், அந்த பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை தொழுகையிலே மக்கள் குழும்புவார்கள், ஏனைய தொழுகையிலே மக்களை பார்க்க முடியாது, ஏதோ 5 பேர் 10 பேர் ரொம்ப சொற்பமானவர்கள் மட்டுமே அந்த ஜமாத்திலே வந்து பங்கெடுப்பார்கள் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக ஃபஜர் தொழுகை என்று சொன்னால் மற்ற 4 தொழுகையை விட ஃபஜர் தொழுகைக்கு மக்களை பார்க்க முடியல. லோஹர் தொழுகைக்கு 20 பேர் தொழக்கூடிய பள்ளிவாசல்ல ஃபஜருக்கு பார்த்தா 4 பேர், 2 பேர், 3 பேர்.
நான் சொல்றது எல்லா பள்ளிவாசலையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவாக தான் சொல்றேன். ஒரு ஊர்ல பார்த்தா முஸ்லிம் பெல்ட், அந்த ஊரே முஸ்லிம்கள் தான், முஸ்லிம் அல்லாத மக்களை பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல பார்த்தா ஜும்மா தொழுகையில பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற முஸ்லிம்கள் ஃபஜர் தொழுகையில பார்த்தா ரொம்ப சொற்பமாக இருக்கும், முடியல. ஃபஜரை தொழக்கூடியவர்கள் அந்த ஊரிலே இருந்தாலும், நம்மிடத்திலே ஃபஜர் தொழுகை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு இருந்தாலும், அந்த ஒழுங்கு எப்படிப்பட்ட ஒழுங்காக இருக்குன்னு சொன்னா ஜமாத்தோடு போய் தொழக்கூடிய ஒழுங்காக இருக்கல. இஸ்லாம் ஜமாத்து தொழுகையை வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இந்த வணக்கம், இந்த இபாதத் இருக்கிறது, இதை ஆண்கள் ஜமாத்தோடு கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழக்கூடிய தொழுகை, ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகைக்கு நீங்கள் தனித்து தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட 27 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை, அந்த தொழுகை 27 மடங்கு. ஒவ்வொரு தொழுகையும் நாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் என்று சொன்னால் 27 மடங்கு நன்மை என்று பதிவு செய்யப்பட்டால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு பெருகும். அது மட்டுமா, யார் வீட்டிலே உழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு ஜமாத்தை நாடி செல்கிறாரோ, உழு செஞ்சுட்டு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் புறப்படுறார், நடந்து செல்லுகிறார், எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அவருக்கு நன்மை. சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஜமாத்தை நாடி அவர் செல்லுகிறார். வீட்டில் தனித்து தொழுதால் இந்த நன்மை கிடைக்காது. ஆனால் நம்மில் பல பேர் பொதுவாக ஜமாத்து விஷயத்தில் ரொம்ப அலட்சியம். தொழுகை நேரம் வந்துருச்சு, அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமே, அதற்காக நம்முடைய வேலைகளை மாற்றிக்கொள்வோமே, இப்ப புறப்பட்டா தானே அங்க போய் தொழ முடியும், இந்த இடத்துல இருக்கிறோமே, வியாபார நிமித்தமாக பல இடங்களுக்கு செல்லுவோம், பல வேலைகளுக்கு செல்லுவோம். அந்த தொழுகை நேரம் வந்துவிட்டால் அந்த தொழுகையுடைய சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். ஃபதுகுருனி அதுகுருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ் உங்களை நினைத்து பார்ப்பான். அவனை நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த வணக்கம் எப்படிப்பட்ட ஒரு வணக்கம்? ஜமாத்தோடு தொழுவதுடைய நன்மையை புரிந்திருக்கக்கூடிய சமுதாயம் ஜமாத்தோடு தொழாமல் அவ்வளவு அலட்சியம் காட்டக்கூடிய ஒரு தன்மை. யாருக்கு நஷ்டம்? தொழவில்லை என்றால் அல்லாஹுக்கு நஷ்டமா? நஷ்டப்பட போகக்கூடியவர்கள் அவர்களை தான். எவர்கள் தொழுகையை பாழாக்கினார்களோ, தொழுகையிலே எவர்கள் ஈடுபாடு இல்லாமல் இருந்தார்களோ, அலட்சியமாக இருந்தார்களோ, அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே மிகப்பெரிய கேடு. நாம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜமாத்துடைய தொழுகையில அலட்சியமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட அழைப்பை அலட்சியப்படுத்தி ஒருத்தர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஜமாத்துடைய தொழுகையில அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், விறகு கொண்டு வர சொல்லி, தீப்பந்தத்தோடு விறகை கொண்டு வர சொல்லி ஒருவரை பாங்கு சொல்வதற்கு நியமனம் செய்துவிட்டு, பாங்கு சொன்ன பிறகு தொழ வைப்பதற்கு ஒருவரை நியமனம் செய்யவிட்டு, தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் எவர்கள் அந்த ஜமாத்திலே பங்கு பெறாமல் வீட்டிலே தங்கினார்களோ அப்படிப்பட்டவருடைய வீடுகளை எரிக்க வேண்டும் என்று நான் நினைத்தது உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். கடுமையான எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்ற எச்சரிக்கை. அப்படி என்றால் எத்தனை, இது சட்டமாக்கப்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நான் நினைச்சேன் தான் சொன்னாங்க. இது சட்டமாக்கப்பட்டிருந்தா எத்தனை வீடுகள் மிஞ்சி இருக்கும்? ஜமாத்து தொழுகைக்கு வராதவருடைய வீடு எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எத்தனை வீடு மிஞ்சி இருக்கும், எத்தனை வீடு எரிக்கப்பட்டிருக்கும்? அப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடுமை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இபாதத்தினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். தொழுகை மற்றும் பொறுமை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும். இது லேசான ஒரு காரியம்தான். படைத்தவனிடம் நீங்கள் பாதுகாவல் தேடுவதற்கும், படைத்தவனிடம் நீங்கள் கையேந்தி உதவி தேடுவதற்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற இரண்டு முக்கியமான அம்சங்கள், ஒன்று தொழுகை, மற்றொன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை நீங்கள் சகித்துக் கொள்வது. இந்த இரண்டின் மூலமாகத்தான் நீங்கள் இறைவனை நெருங்க முடியும், இறைவனிடம் பாதுகாப்பு பெற முடியும், இறைவனுடைய உதவியை பெற முடியும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். பணிந்து நடக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து
இந்த உலகிலே பணிவோடு எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுக்கு இது லேசாக இருக்கும். எவர்கள் பணிந்து நடக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த இரண்டு சாதனங்களை கொண்டு இறைவனிடம் உதவி தேடுவது கடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம எப்படி இருக்கணும்? உண்மையிலே நாம் அல்லாஹ்வை விசுவாசிக்கிறோம், அவனுக்கு பயப்படுகிறோம், அவனுடைய அச்சத்தால் வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த பணிவை நாம் இதன் மூலமாக காட்டணுமே. எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கே, மன்றாடுகிறோமே, தொழுகையிலே உட்கார்ந்து விட்டு தொழுகை முடிந்த பிறகு 10 நிமிடம் அரை மணி நேரம் உட்கார்ந்து கண்ணீர் மல்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோமே. கேட்கின்ற இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த இபாதத்து நம்ம இடத்துல சரியா இருக்கணுமா இல்லையா? இல்லை என்று சொன்னால் என்ன நிலைமை? வீட்டை கொளுத்தோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எப்படிப்பட்ட கோபமான ஒரு வார்த்தை. அப்ப நாம் எவ்வளவு விழிப்போட இருக்கணும் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த நபி எப்படிப்பட்ட நபி என்று சொன்னால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான சலுகையும் அல்லாஹ் கொடுக்கல. நான் உழைக்கிற உழைப்புக்கு நான் மறுமையிலே அறுவடை செய்வேன். நான் நல்லவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், இறை தூதருடைய வழியிலே நான் நடந்தால் எனக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். என்னுடைய ஈமான் சரியாக இருந்து வேஷம் இல்லாமல் மக்களை ஏமாற்றாமல் இறைவனுக்கு உண்மையாக நடந்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லை என்றால் மறுமையிலே அவர் நஷ்டத்தை சந்திப்பார். அவரவர் உழைத்ததற்கு அவர் அறுவடை செய்வார். இறை தூதர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவாதமாக சொல்லிவிட்டான், நபியே உம்முடைய முன்பாவங்களை மன்னிப்போம், அது பரவாயில்லை, பின்பாவத்தையும் மன்னிப்போம். அந்த உத்தரவாதம் எப்போ கொடுக்கப்படுதோ அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் தவறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதிலே மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை என்னன்னு சொன்னா உங்க பின்பாவத்தை மன்னிப்போம்னு சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் மரண தருவாய் வருகின்ற பொழுது, மற்ற காலகட்டங்களை விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திடகாத்திரமா இருந்தாங்களே அந்த காலகட்டத்தை விட்டுருங்க. ஒட்டகத்திலும் வாகனங்களிலும் ஏறி யுத்த களத்திற்கு சென்றார்களே அந்த காலகட்டத்தை விட்டுடுங்க. இறுதி காலகட்டம் இறை தூதரவர்கள் மரணிக்கக்கூடிய காலகட்டம், அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் இறை தூதரவர்கள் சுதாரித்திருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறாங்க, திடீர்னு மயக்கத்தில் விழுகிறாங்க. மரணத்தினுடைய நெருக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக கடுமையாக இருந்தது. தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொன்னாங்க, மரண தருவாயில் எல்லோரும் ஒரு வேதனை அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் நான் இரட்டை வேதனை அனுபவிக்கிறேன் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருவாயில் எழுந்து நிற்க முடியல, மூர்ச்சையாகி விழுகிறார்கள், தண்ணீர் ஊற்றப்படுகிறது, பிறகு அவர்கள் தெளிவடைகிறார்கள், மயக்க நிலையிலிருந்து மீண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கூட பாங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 2 நபி தோழருடைய தோல் புஜங்களை உதவியாக கொண்டு தங்களுடைய கால்கள் அந்த மணலிலே கோடு போட்ட வண்ணம் அப்படியே இழுத்து செல்லப்பட்டு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம்? இறை தூதரை பின்பற்ற நிலையில் இருக்கிறோமா? இது நமக்கு மறுமையில பயன் தருமா? உங்களுக்கு தூதர் இப்படியே வாழ்ந்து காட்டினார்கள் என்று நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானே. கை கால் சுகம் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, உலக காரியங்களுக்காக பல மைல்கள் பயணம் செய்கிறோம். ஆனால் பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு தொழுவதும் ஃபஜரோடு தொழுவதும் அப்படி தொழுகை சரியான முறையில் பேணி நாம் ஈருலக வெற்றியை பெறுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருந்தும் கூட பயன்படுத்தி கொள்ளாதவர்களை விட கை செய்தப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான்? அந்த நாளை அடைகிற வரையிலும் நாம் தொழுகையில பாராமுகமாக இருக்கிற போறோமா? அலட்சியமாக இருக்க போகிறோமா? அப்படி இருப்பதினால் இறைவனுக்கு நஷ்டம் அல்ல, நஷ்டப்படக்கூடியவர்கள் நாமத்தான் இருப்போம். நாம் அல்லாஹுக்கு செய்கின்ற, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைகளில் மிக முக்கிய இபாதத்தாக இருக்கக்கூடிய இந்த வணக்கத்திலே மிக எச்சரிக்கையோடு, நான் தொழுவது எனக்காக, என்னுடைய மறுமைக்காக, எனக்காக நாளை எவரும் பரிந்து பேச முடியாது, நாளை எனக்காக எவரும் வந்து சிபாரிசு பண்ண முடியாது. நான் இந்த உலகிலே சரியான முறையிலே தொழுதால் அது மறுமையிலே எனக்கு பயன் தரும் என்பதை அச்சத்தோடு உணர்ந்து இந்த வணக்கத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சிய போக்கு களையப்பட்டு சரியான முறையிலே இறைவனுக்கு அஞ்சி அந்த இபாதத்துகளை மனிதர்களுக்கு காட்டுவதற்காக இல்லை, நான் வார் ஃபஜர் தொழுகையாளி என்று சொல்வதற்காக அல்ல, பதிவு செய்யப்பட வேண்டும், நம்முடைய நன்மைகளுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த வணக்கத்தை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வணக்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹும் தூதரும் நமக்கு ஏராளமான நன்மைகளை சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகிலே வாழுகிற பொழுது நாம் பரிசுத்தமான முறையிலே வாழ்வதற்கு,
நாம் தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய சாதனம் என்று அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை வெட்கக்கேடான மானக்கேடான காரியத்தை விட்டும் தடுக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரம்பு மீறி செய்கின்ற பெரும் பாவங்கள், வெட்கக்கேடான காரியங்கள், அவைகளை தடுப்பதற்கு வழியின்றி எத்தனையோ பேர் இன்னைக்கு பெரும் கவலையிலே விழுந்து கிடக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த தொழுகை உங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறான். ஐங்கால தொழுகை சரியான முறையில் பேணக்கூடியவர் இறை அச்சத்தினுடைய வட்டத்திற்குள்ளே வந்து விடுவார். அதற்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஓடை, ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றை நீங்கள் பயன்படுத்தி 5 நேரம் நீங்கள் அதில் குளிக்கிறீங்க. அப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மேனியிலே ஏதேனும் அழுக்கு எஞ்சி இருக்குமா, ஒட்டி இருக்குமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, சுத்தம் அடைந்து விடுவோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் தொழுகை என்று சொன்னார்கள். உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் தொழுகை. ஆட்சியின் மூலமாக எப்படி புறம் தூய்மை நாம் பெறுகிறோமோ அப்படி அகத் தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால், உள்ளங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகை உங்களை, ஐங்கால தொழுகை உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கவாசிகள் நாளை மறுமையிலே கேட்பார்களாம் நரகவாசிகளை பார்த்து, எது உங்களை நரகத்திலே கொண்டு வந்து தள்ளியது, நரக நெருப்புக்கு ஆளாகி இருக்கிறீர்களே, எது உங்களை தள்ளியது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நரகவாதிகள் சொல்லுவார்களாம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, நாங்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, தொழாதவர்களாக இருந்தோம், வீணான காரியங்களில் இந்த துனியாவிலே நாங்கள் மூழ்கி கிடந்தோம், அதனால நரகத்தில் வந்து நிற்கிறோம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை நெருக்கத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மை 50,000 ஆண்டுகளுக்கு நிகராக விசாரிக்கக்கூடிய நேரத்திலே எங்காவது நிழல் கிடைக்குமா என்று ஏங்கக்கூடிய நேரத்தில் அரிஷினுடைய நிழல் கிடைக்கும், 7 சாரார்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிற பொழுது அதிலே ஒரு சாரார் யார் என்று சொன்னால், பள்ளிவாசலோடு எவருடைய உள்ளங்கள் இணைக்கப்பட்டதோ, ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள், சரியான முறையிலே தொழுகையும் பள்ளிவாசலுடைய நெருக்கத்தையும் இவர்கள் அடைந்தார்களோ அவர்களுக்கு அரிஷினுடைய பாக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க இருக்கிறது, எப்படி அலட்சியப்படுத்த முடியும்? எல்லாவற்றையும் தாண்டி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சமுதாயத்திற்கு நிறைய உழைக்கிறோம், ஏகப்பட்ட பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம், நாம செய்யக்கூடிய இந்த பணிகளின் மூலமாக அது இதெல்லாம் பேலன்ஸ் ஆயிரும், தொழுகை என்கிற வணக்கம் கொஞ்சம் குறைவா இருந்தா பரவாயில்லை அப்படி நம்ம நினைக்கிறோம். உலகத்தில் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், சமூக பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களை தாங்களே இப்படி சொல்லி திருப்தி அடைந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளிலே நீ 1000 அமல்கள் செஞ்சிருக்கலாம், 1000 நற்காரியங்கள் செய்திருக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை விசாரிக்கக்கூடிய விசாரணையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது என்று சொன்னால் உங்கள் தொழுகை பற்றி தான் இருக்கும். யா அல்லாஹ், நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிறைய ஆன்சர் கரெக்டா பண்ணியிருக்கிறேன், இதை கொண்டு மார்க் கொடு. முதல்ல தொழுகை எங்க? எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முதல் இபாதத்து, முதலில் நான் கணக்கில் எடுத்துக் கொள்வது இதைத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவருக்கு அதனுடைய பதில் சரியாக இருக்கிறதோ ஏனைய விசாரணைகள், ஏனைய கேள்விகள் அவர்களுக்கு லேசாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்களே, அது நமக்கு போதாதா? ஏன் நம்ம அலட்சியப்படுத்தணும்? ஏன் அதிலே கவனமற்று இருக்கிறோம்? கவனமற்று இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுதாலும் கேடு என்று குர்ஆன் சொல்லுகிறதே. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழக்கூடியவர்கள், கவனமற்று தொழக்கூடியவர்களுக்கு கேடு. தொழுகிறாரு, அவர் கவனம் இல்லாமல் தொழுகிறார், இறையச்சம் இல்லாமல் தொழுகிறார், நடிப்பதற்காக காட்டுவதற்காக தொழுகிறார். அப்படி தொழுதால் பயன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பயனுள்ள தொழுகை இக்லாஸாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தொழக்கூடிய தொழுகை என்று சொல்லுகிற பொழுது இப்படி நாம் அலட்சியமாக இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த உலகிலே எவ்வளவு நன்மைகளை இழக்க செய்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது, அதை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுது என்ன பதிலை சொல்ல தயாராக இருக்கிறோம்? நாளை என்னுடைய மரணம் வந்தால் அந்த மரணத்திற்கு பிறகு விசாரணை நடைபெறுகின்ற பொழுது நான் அந்த கேள்விக்கு தயாராக ஆகியிருக்கிறேனா என்கிற அச்சமும் எண்ணமும் நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய உள்ளத்திலே அது ஒரு கேள்வியாக நின்று கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நம்ம இந்த உலகிலே இந்த இபாதத்து விஷயத்தில், இந்த தொழுகை என்கிற வணக்க விஷயத்திலே நம்மை நெறிப்படுத்தும், சரியான முறையிலே அதை நம்மை ஈடுபட செய்யும் என்பதை கூறி அல்லாஹுக்கு பயந்து இந்த வணக்கத்திலே சரியான முறையிலே வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்